இந்த வீடியோவில் பொது அறிவு தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல்களின் வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம். திரைக்கவி திலகம் என அழைக்கப்பட்டவர் மருதகாசி. ஈசான தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார்? மயிலேறும் பெருமாள். திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது? 5818. ஆற்றுணா வேண்டுவது இல் என கூறும் நூல் பழமொழி 400. பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் ந. வெங்கட மகாலிங்கம். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என கூறும் இரு சங்ககால நூல்கள் எவை? தொல்காப்பியம், புறநானூறு. நேரு தன் மகள் இந்திராவை அன்பாக எவ்வாறு அழைப்பர்? இந்து. பொருள் தருக. மேலி என்றதன பொருள் கலப்பை. சந்திர கிரகணம் பற்றி கூறும் 14 கீழ்கணக்கு நூல் எது? திருக்குறள். வைதாரை கூட வையாதே என பாடியவர் கடுவெளிச்சித்தர். செயற்கை உரம், பூஞ்சனாங்கொல்லி போன்ற மருந்துகளை பயன்படுத்தாமல் உணவு உற்பத்தி செய்வது இயற்கை வேளாண்மை எனப்படும். இதன் வேறு பெயர் என்ன? அங்கக வேளாண்மை. கலிலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் எத்துறை விரிவுரையாளராக பணியாற்றினர்? கணிதம். பெண்களுக்கு அழகான உடையோ நகையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று கூறியவர் பெரியார். தூரத்து ஒளி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் க. முத்தழகர். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8. இது எங்கள் கிழக்கு எனும் நூலின் ஆசிரியர் தாரா பாரதி. கூரையின் மேல் சேவல் உள்ளது. இது எத்தனையாம் வேற்றுமை உருபு? 7ஆம் வேற்றுமை உருபு. வில்லி பாரதம் எத்தனை பருவம் மற்றும் பாடல்களை கொண்டது? 10 பருவம், 4350 பாடல்கள். சிதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். போலி எத்தனை வகைப்படும்? 3. கவியரசு எனும் பட்டத்தை முடியரசனுக்கு வழங்கியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். பொருள் தருக. உதுக்கான் சற்று தொலைவில். இலக்கிய செம்மல், இலக்கிய பெட்டகம் போன்ற சிறப்பு பெயர்களை உடையவர் தேவநேய பாவனர். சரயுந்தி பாயும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் வடித்து தந்தவர் யார்? பாரதிதாசன். தமிழ் இன்பம் எனும் நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. உலக வனவிலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? அக்டோபர் 4. கலார் பெருந்துறை அமைந்துள்ள இடம் காவிரி பூம்பட்டினம். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1851ஆம் ஆண்டு. யானை போர் காண்பதற்காக மதுரையில் அமைந்திருந்த மைதானம் தமுக்கம் மைதானம். பிள்ளை தமிழிலுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. அஞ்சலை அரக்க பார் விட்டந்தர மடைந்தா எனும் பாடல் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். ஏறு தழுவுதல் எந்நிலத்தில் நடைபெறும் வீர விளையாட்டு? முல்லை நிலம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான் வெளி ரகசியத்தை காட்டுவதற்காக கூறிய வெளிநாட்டு வானியல் அறிஞர் கார்ல் சேகன். தஞ்சாவூரில் ஐயு போப் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 8 ஆண்டுகள். சுப்புரத்தினம் ஓர் கவி எனும் பாரதிதாசனை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார்.
மனிதனுடைய மனத்தில் உணர்ச்சிகளை எழுப்பி அழகையும் இன்பத்தையும் அளிக்கின்ற பண்பு அழகு கலைகளுக்கே உண்டு என்று கூறியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினைப்போக்கையும் தன் கவிதைகளில் பயன்படுத்தியவர் க. சச்சிதானந்தம். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ஜ. ராமச்சந்திர கவிராஜர். குறிஞ்சி திட்டு என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். அபிதான சித்தாமணியை தொகுத்தவர் சிங்கார வேலனார். அகர முதலிகள் தோன்ற அடிப்படையாக அமைந்த நிகண்டு அகராதி நிகண்டு. இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? 4. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் புறம். தெரியல் இவன் கண்டாய் செங்கழுநீர் மொட்டை என துவங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது? நளதமயந்தி. கணனியின் முதல் செயல் திட்ட வரைவாளர் லேடி லவ்லேஸ். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. திராவிட மொழிகளின் தாய் தமிழென உலகிற்கு பறைசாற்றியவர் கால்டுவேல். மோசிக் ஈரனாருக்கு கவரி வீசிய அரசஞ்சர் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. அசலாம்பிகை அம்பையார் பிறந்த ஊர் இரட்டனை திண்டிவனம். அறவுரை கோவை என வழங்கப்பெறும் நூல் முதுமொழி காஞ்சி. யாருடைய மகளை காந்தியடிகள் வர்தாவிற்கு அழைத்து சென்று லீலாவதி என பெயரிட்டு வளர்த்தார்? அஞ்சலையம்மாள். சரியான தமிழ்ச்சொல் அட்டவணை பொருட்குறிப்பு பட்டியல். அறநெறி விளங்க ராமலிங்க அடிகளார் எதை நிறுவினர்? ஞானசபை. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். தாயுமானவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள மாவட்டம் ஊர் லட்சுமிபுரம், ராமநாதபுரம். என்பி லதனை வெயில் போல காயுமே அன்பி லதனை அறம். இக்குறள் பயின்று வரும் அதிகாரம் அன்புடைமை. பொதுமை வேட்டலின் முதல் மற்றும் இறுதி தலைப்புவை தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈறாக. திருக்குறளை வத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். கிரெம்ளின் மாளிகை உள்ள நாடு ரஷ்யா. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. பொருள் தருக. எய்யாமை என்றதன் பொருள் வருந்தாமை. அற்புதமான அறிவு கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் ஜியவர்சினி. உ.வே.சா. பதிப்பித்த 10 பாட்டு நூல்கள் எத்தனை? 10. இல்லார்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் இல்லாமை உள்ளும் நெறிப்பாடும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுகம். உ.வே.சா. அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய ஒரு வெளிநாட்டவர் ஜி. போப். மற்றொரு வெளிநாட்டு அறிஞர் ஜீலியன் வின்சோவன். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9. சிறுமி சடாகோ ஜப்பானில் எங்கு வாழ்ந்தார்? ஹிரோஷிமா. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாத்தனர். எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? திருநெல்வேலி. திருமூலரின் காலம் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. டெரிபாக்ஸ் ஆரம்பத்தில் எவ்விளையாட்டோடு தொடர்புடையவர்? கூடைப்பந்து. 2வது கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் ஆண்டு புரோஜ் 1917ஆம் ஆண்டு. நானோ உபதேசம் எனும் நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். நாலடியார் கருத்துப்படி நன்மை செய்வோர் எதை போன்றவர்கள் வாய்க்கால். தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை என பொருள் வருமாறு தேவம் பாவனியை பிரித்தெழுதுக. தேன் சகபாசக அணி. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். என் பணிந்த தென்கமலை ஈசனர். இவ்வடியில் தென்கமலை என்பதன் பொருள் தெற்கே உள்ள திருவாரூர்.
நகைசை தன்மையின் இனம் பெளி இத்தாய்துகள் என துவங்கும் தேம் பாவனி பாடல் இடம்பெறும் படலம் யாது? மகவருள் படலம். தூக்கணாங்குருவி எங்கு வாழும் சமவெளி மரங்கள். திருவாரூர் நான்மணி மாலையில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை 40. நாடகம் தோற்றம் பெற்றதன் வரலாற்றை புகும்போது போது அடிப்படையாக அமையும். 40 எனும் பண்பு அடிப்படையாக அமையும். பறவைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 5. கற்பிப்போர் கண்கொடுப்போரே என்று பாடியவர் வாணிதாசன். நாடகப் பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுக்கும் நூல் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல். கரைவட்டி பறவைகள் புகலிடம் அமைந்துள்ள மாவட்டம் பெரம்பலூர். வானவர் உறையும் மதுரை என்று மதுரையை போற்றிய பாடிய நூல் சிலப்பதிகாரம். நாடகக் கலையை பற்றியும் காட்சித்திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். உலகிலேயே நஞ்சுமிக்க மிக நீளமான பாம்பு எது? இந்திய ராஜநாயகம். கோவலன் கொலை களப்பட்ட இடம் கோவலன் பொட்டல். மதங்க சூளாமணி எனும் நூலின் ஆசிரியர் சுவாமி விபுலானந்தா. நல்ல பாம்பின் நச்சிலிருந்து எடுக்கப்படும் கோப்ராக்சின் எனும் மருந்து எதற்கு பயன்படுகின்றது? வலி நீக்கி. பொருட்பெயர் எத்தனை வகைப்படும்? 2. உயிருள்ள உயிரற்று. மல்லிகை சூடினால் ஆகு பொருள் கூறுக. பொருளாகு பெயர். பொருள் தருக. மடவார் பெண்கள். பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன் போன்ற புனை பெயர்களை உடையவர் கண்ணதாசன். புகழெனின் உயிரும் கெடுப்பர் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை. இன ஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு 1990ஆம் ஆண்டு. அலையில்லா கடற்பரப்பு கொண்ட கடற்கரை பகுதி ராமேஸ்வரம். செம்மொழி தரவரிசையில் தமிழ் எத்தனையாவது இடம்? 8வது. அடர்ந்த காடுகள் அதிகம் காணப்படும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இவர்களுடைய ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம். சேர சோழ பாண்டிய பல்லவர்கள். தமிழக அரசு சிறப்புமிக்க மலராக அங்கீகாரம் செய்த மலர் குறிஞ்சி மலர். இந்திரா முனை பகுதி 2004ஆம் ஆண்டு சுனாமியால் கடலில் மூழ்கியது. ஆரிய மற்றும் திராவிட இரு நாகரிகங்கள் கலர்ந்ததால் தமிழ்நாடு நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுகின்றது. சங்க காலத்தின் படைப்பிலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. முதல் தமிழ் அச்சகம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? தரகம்பாடி. முதல் தமிழ் அச்சகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? டச்சு பாதிரியார்கள். தமிழ்நாட்டின் மலைத்தொடரின் அதிகபட்ச உயரம் தோட்டபெட்டா 9th புக் 2620 மீட்டர், 10th புக் 2637 மீட்டர். தென்னக ஆற்றுச் சமவெளியை உருவாக்கிய நதிகள் வைகை, வைப்பார், தாமிரபரணி. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் உருவாக்கப்படும் பகுதி சமவெளி. காவிரியாற்றின் முதன்மை கிளையாறு கொள்ளிடம். முதலில் இறக்குமதியும் பின்னர் ஏற்றுமதியும் செய்யும் வணிகத்துறை நேரடி வணிகம். நேரிணை வணிகத்திற்கு வேறு பெயர் நேரடி வணிகம். காவிரியாற்றின் முதன்மை கிளையாறு கொள்ளிடம். முதல் தமிழ் அச்சகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? டச்சு பாதிரியார்களால். தரங்கம்பாடியில்.
காலநிலை என்பது 30 அல்லது 32 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிகழும் வானிலையின் சராசரி. 7 மலைகள் கொண்ட மலைத்தொடர் சாத்புரா மலைத்தொடர். எல் நினோ என்பது பருவகால மாறுபாடு. தமிழ்நாட்டில் சூறாவளி மழைப்பொழிவு மாதம் டிசம்பர். இந்திராமுனை பகுதி 2004 ஆண்டு சுனாமியால் கடலில் மூழ்கியது. தீபகற்ப இந்தியாவில் ஆறுகள் தோன்றும் இடம் மேற்கு தொடர்ச்சி மலைகள். மான்சூன் என்ற சொல் எதிலிருந்து வந்தது? மௌலிம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து. கேதார்நாத் அமைந்துள்ள மலைத்தொடர் இமாச்சல. வடகிழக்கு இந்தியாவின் தலைக்காற்று நார்வெஸ்டார்ஸ். 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை நிகழ்வு எல் நினோ. மான்சூன் என்ற சொல் எதிலிருந்து வந்தது? மௌசிம் என்ற அரேபிய சொல். தமிழ்நாடு அல்லது தெற்கு ஆந்திராவில் குளிர்கால மழையை தரும் காற்று வடகிழக்கு. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் நல்ல மழையை ஏற்படுத்தி கோதுமை விளைச்சலுக்கு உதவும் காற்று தென்மேற்கு பருவக்காற்று. எந்த இடத்தில் 150 மெகாவாட் அலைசக்தி உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது? விகிஞ்சம். காரகோரம் கணவாய் இணைக்கும் நாடுகள் ஆப்கானிஸ்தான், இந்தியா. கங்கை ஆற்றின் பிறப்பிடம் குடகுமலை. இந்தியாவில் நிலவுவது அஜனமண்டல காலநிலை. ஸ்ரீரங்கம் எந்த 2 ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது? காவிரி கொள்ளிடம். டெல்டா என்பது வண்டல் மண் சமவெளி. பூமியின் வளங்களுக்குள் அதிக மதிப்புடைய வளம் எது? மனித வளம். வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1980 ஆண்டு. டூன் வகை பள்ளத்தாக்கு உள்ள மலைத்தொடர் சிவாலிக். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை 42. தமிழ்நாடு சீமெண்ட் கூட்டுறவு நிறுவனம் அமைந்துள்ள இடம் அரியலூர். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வானொலி ஒலிபரப்பு நிலையங்கள் உள்ளன? 15. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு மாறாக வேறு ஒரு சொல் இருந்தால் அது கடைப்போலி. அன்று தொட்டு காரணம் எதுவும் இன்றி வரும் பெயருக்கு இடுகுறி பெயர் என்று அர்த்தம். அதற்கு உதாரணம் களம், கண்ணல். ஒரு காரணம் பற்றியோ அல்லது பல காரணங்கள் பற்றியோ வழங்கி வரும் பெயருக்கு காரணப்பெயர் என்று அர்த்தம். உதாரணம் முக்காலி, 3 கால், பறவை, பறத்தல். எழுத்துக்களின் ஒலியளவு குறித்தே மாத்திரையாகும். கண்ணிமைக்கும் நேரம் அல்லது கைநொடி நேரமே மாத்திரையாகும். குறில் எழுத்திற்கு 1 மாத்திரை அளவு, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை அளவு, மெய்யெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அரை மாத்திரை அளவு, மகர குறுக்கெழுத்துக்களுக்கு 1/4 மாத்திரை அளவு, குற்றியலுகரம் எழுத்துக்களுக்கு 1/4 மாத்திரை அளவு, ஆயுத எழுத்துக்கு 1/4 மாத்திரை அளவு, ஐகார எழுத்திற்கு 1 மாத்திரை அளவு. எழுத்துக்களில் 2 மாத்திரைக்கு மேல் இல்லை. அவ்வாறு இருப்பின் அது அளபெடையாக செய்யுளில் வரும். அளபெடை என்பது ஆ, இ, உ ஆகிய உயிரெழுத்துக்கள் வார்த்தைகளின் நடுவிலும் கடைசியிலும் வருவதில்லை. அவ்வாறு வரின் அதுவே அளபெடை ஆகும். அளவுசக எடை அளவை காட்டிலும் மிக்கு ஒலித்தல். அளபெடை 2 வகைப்படும். அவை உயிர் அளபெடை, ஒற்றளபெடை. உயிர் அளபெடை 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபெடை, செய்யுளிசை அடைபடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு உணவாற்றல் மாற்றப்படுவது உணவுச் சங்கிலி. நீர்ப்பரப்பின் மீது மிதந்து வாழ்கின்ற தாவரத்துக்கு உதாரணம்
கார்னியா. மண்ணில் வேரின்றி நீரில் மூழ்கியுள்ள தாவரத்துக்கு உதாரணம் பாஸ்னேரியா. நீரில் வேரின்றி மிதக்கும் தாவரத்துக்கு உதாரணம் நிம்பியா. நீர் நில வாழ்வன தாவரங்களுக்கு உதாரணம் லிம்னோபில்லா ஹெட்டிரோபில்லா. தாவரத்தின் பகுதிகள் தசைப்பற்றுடையதாகவும் இலைகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ள தாவரங்கள் எந்த சூழ்நிலையில் உயிர் வாழும் வறள் நில தாவரங்கள். எலியின் மூலம் பரவும் நோய்களில் மிகவும் முக்கியமானது பிளேக். சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்கும் உயிரிகள் கழிவு நீக்கிகள் எனப்படுகின்றன. கழிவு நீரில் மாசு காட்டிகளாக வளர்வது குளோரெல்லா ஆகாய தாமரை. உடல்நல வாழிடங்கள் எனப்படுவது மலை பிரதேசங்கள். புல்வெளி பிரதேசங்களில் வாழும் விலங்குகளுக்கு உதாரணம் காட்டெருமை, சுளைமான்கள், வரிக்குதிரை, குருவி, கங்காரு. விலங்கு மிதவை உயிரிகளுக்கு உதாரணம் கோபி பாடு, ரோடிபர், ஆஸ்டோகோடுகள். வறல் நில தாவரங்களுக்கு உதாரணம் சப்பாத்தி, சவுக்கு, திருக்கள்ளி. முதல் 10 இயல் எண்களின் திட்ட விலக்கம் 2.87. கூட்டு சராசரி 48, திட்ட விலக்கம் 12 எனில் மாறுபாட்டுக்கெழு 25. இரு எண்களின் பெருக்கு சராசரி 16, ஒரு எண் 32 எனின் மற்றொரு எண் 8. லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு 7/2. S என்பது ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கூறுவழி எனில் P(S) = 1. 2 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றது எனின் ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு அரை. ஒரு பகடை ஒரு முறை உருட்டப்படும் போது இரட்டை எண் கிடைக்கப் பெறுவதற்கான நிகழ்தகவு அரை. ஓட்டுநிலை என்பது தனிநிலை சொற்களோடு வேறு வேறு உறுப்புக்கள் சேர்ந்து சொற்களாவது. உதாரணம் அறி சமன் அறிந்தான், அறிஞர். உட்பிணைப்பு நிலை என்பது ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் சேர்ந்து பகுதி விகுதி என்று பிரிக்க முடியாது பிணைந்த பிறிதொரு சொல்லாக மாறுவது. கோவன் சகப்புத்தூர், கோவை தினமணி. உயர்ந்த குலமும் சிறந்த ஒழுக்கமும் பகுத்தறிவும் படைத்த இனப்பொருட்களை உயர்திணை என்பர். உயிருள்ள பொருட்களையும் உயிரில்லா பொருட்களையும் அகத்திணை என கூறுவர். இரு திணைகளிலும் அடங்கிய உலகப் பொருட்களை ஐம்பால்களாக பிரிக்கலாம். பால் என்பதற்கு பகுப்பு என பொருளுண்டு. பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். உயர்திணைக்குரிய பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால். அகத்திணைக்குரிய பால்கள் ஒன்றன்பால், பலவின்பால். தமிழ் இலக்கணம் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தமிழில் முதல் எழுத்து என்பது உயிரெழுத்து, மெய்யெழுத்து என 2 வகைப்படும். ஒன்றினை சுட்டிக்காட்ட வரும் எழுத்திற்கு சுட்டெழுத்து என்று பெயர். சொற்களின் உள்ளே சுட்டெழுத்து அடங்கி வந்தால் அது அகச்சுட்டு. சொற்களுக்கு வெளியே சுட்டெழுத்து நிற்குமாயின் அது புறச்சுட்டு. வினாப்பொருளை காட்ட வருகின்ற எழுத்திற்கு வினாவெழுத்து என்று பெயர். சொற்களின் உள்ளேயே வினாவெழுத்து அமைந்து வந்தால் அது அகவினா எனப்படும். சொற்களின் வெளியே வினா எழுத்து அமைந்து வந்தால் அது புறவினா எனப்படும். வல்லினம் கசடதபர, மெல்லினம் நயன நமன, இடையினம் ஜரள வளல. மொழி முதல் எழுத்துக்கள் கச த ந ப ம வ ய ந ந. முதல் மொழியில் வரக்கூடாத எழுத்துக்கள் ட ந ட ல ல ல ர ந. மொழி இறுதி எழுத்துக்கள் ந ஞ ந ம ந ய இல் இல். இறுதியில் வரக்கூடாத எழுத்துக்கள் 7. அவை இக், இங், இச், இட், இத், உப், இட். ஒரு சொல் உயிரெழுத்தில் துவங்கி உயிரெழுத்தில் முடியும். மெய்யெழுத்தில் தொடங்காது, ஆனால் மெய்யெழுத்தில் முடியும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும், ஆனால் உயிர்மெய்யில் முடியாது. மெய்யெழுத்தில்
கசட், இக், இச்சு, இத், உப் எனும் 4 தம்முடன் தாமே மயங்கும் எழுத்துக்களாகும். போல இருத்தல் என்பது போலி. அது முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என 3 வகைப்படும். சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு மாறாக வேறு ஒரு எழுத்து இருந்தால் அது முதற்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு மாறாக வேறு ஒரு எழுத்து இருந்தால் அது இடைப்போலி. நன்றி.